கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 22 வசனம் 11. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நீதி உள்ளவர்களாய் கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கை வாழ வேண்டும். வெளிப்படுத்துதல் 22:11-12 வசனங்களில் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தராகிய நாம் அநியாயம் செய்து நரகாக்கினை அடையாதபடிக்கு கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவர் விரும்புகிற வாழ்க்கை வாழ்வோம். நாம் செய்கிற கிரியைக்கு தக்கதான பலனை கர்த்தர் நமக்கு தருவார் என்பதை மறந்து போகாமல் நீதியின் கிரியைகளை செய்வோம். அநியாயம் செய்வோமானால் அதற்கேற்ற பலனை பெற்றுக்கொள்வோம். நீதி உள்ளவர்கள், பரிசுத்தமுள்ளவர்கள் கர்த்தரோடு கூட நித்தியமாய் ஜீவிக்க முடியும். கர்த்தர் நீதி உள்ளவர், இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லுகிறார். இந்த பரிசுத்தம் போதும் என்று நிறுத்திவிடாமல் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைவோம். கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம் நம்மிடத்திலே காணப்படுமானால் நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இந்த பரிசுத்தம் போதும் என்று எண்ணாமல், இந்த நீதி போதும் என்று எண்ணாமல் இன்னும் பரிசுத்தம் அடைய வேண்டும், இன்னும் நீதி உள்ளவனாக வேண்டும் என்று சொல்லி நம்மிடத்தில் கர்த்தர் விரும்பாத எல்லா காரியங்களையும் விட்டு கர்த்தர் விரும்புகிறவர்களாய் வாழ்வோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் விரும்புகிறபடி வாழும்போது நாம் அவரோடு என்றென்றும் ஜீவிக்க முடியும். இன்னும் அநியாயம் செய்வோமானால், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை விட்டு அவரை அறிந்திருந்தும் அசுத்தமுள்ளவர்களாய் அநியாயம் செய்து வாழ்வோமானால் நாம் நரகாக்கினைக்கு தள்ளப்படுவோம். நியாயத்தீர்ப்பு நாளிலே ராஜாதி ராஜாவாக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும் என்பதை மறந்து போகாமல் நம்முடைய கிரியைகளுக்கு தக்கதான பலன் அவரிடத்தில் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து செயல்படுவோம். மனம் திரும்பி கர்த்தரை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து பரிசுத்த ஜீவியம் ஜீவிப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவரோடு என்றென்றும் வாழ நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் இன்னும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய, நீதி உள்ளவர்களாய் நீர் விரும்புகிற வாழ்க்கை வாழ, நீர் அருவருக்கிற எல்லா அசுத்தங்களையும் களைந்து உமக்கு பிரியமாய் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை காத்து ஒவ்வொரு நாளும் நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.